இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு நான் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்துட்டேன். மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ரொம்பவே அப்படி பார்ப்போம், ஸ்கின்னு ஹேரு வெயிட்டையுமே மெயின்டைன் பண்ணுவோம். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படியே அது பண்ணாமல் விட்டாச்சு. ரொம்பவே ஸ்கின் டேன் ஆகி பிம்பிள்ஸ். இப்போ திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் மாமா எர்த்துக்குள்ள ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எதுவுமே பண்ணலை. நான் டீயும் ஒரு கப் ஃபுல்லாக கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன். நான் அது மட்டும்தான் மார்னிங் சாப்பிட்டேன். டைம் வந்து 10:30 போல் இருக்கும். நான் இப்போ வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 12:30 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 2 o'clock மேலே தான் வருவாங்க. இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 12 o'clock நான் பண்ண ஆரம்பித்தா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணணுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்பவே வெளியே வாங்குறத விட ரேட் கம்மியாக வாங்கி தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஒர்க்கும் நீட்டாக இருக்கும், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், என்ன வைக்கன்னு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக் கிரேவி வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு முடித்தாச்சு. ஃபஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், தக்காளி 3 எடுத்துக்கிட்டேன். பட்டாணி இல்லை, பட் அதுக்கு பதிலாக வந்து நான் கொண்டக்கடலை கொஞ்சம் இருந்துச்சு, நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா எப்பவும் போல் தான், வத்தத்தூள், மல்லித்தூள், ஆச்சி பிரியாணி மசாலா, அந்த 3 மட்டும் தான் சேர்த்தேன். நான் எதுவுமே அரைச்சி பண்ணலை. நார்மலாக பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 3 இது பண்ணி நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி, நான் 2 கப் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ரம்பா இலை, புதினா இலை, மல்லி இலை எல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கிடணும். ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். நான் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் போடுவேன். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எம்ப்ராய்டரி தான், மிஷின் ஒர்க்கு, அது ஆட்டோமேட்டிக்காக போடும். அதனால் நான் அப்பப்போ நூல் மட்டும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் சைட் பை சைடு ஒர்க்கு இருந்துகிட்டு இருக்கும். கிரேவி வந்து ரொம்ப இது ஸ்பைஸியாலாம் வைக்கிறேன். சும்மா சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணி பாயில் பண்ண எக்கை சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் பண்ணலை. அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா செஞ்சு லன்ச் வந்து முடிச்சாச்சு. இப்படியே தான் என்னோடய டே போகும். நான் சமையலை முடிச்சுட்டு பசிச்சா சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணுவேன். எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அந்த நேரம் நான் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 4 o'clock 4:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு கேக்கு ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதுவும் செஞ்சுட்டு திரும்ப ஒர்க்கில் இருப்பேன். அப்படி தான் இந்த டே ஃபுல்லாகவே எனக்கு போகும். அவசரமாக ப்ளவுஸ் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வெளியே எங்கேயும் போக வைக்க இருப்பேன். பட் இல்லைன்னா இப்படியே தான் இருக்கும். பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு.